பேருக்கு தான் தனித்தனியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் வேறு வேறாக இருக்கலாம், தொண்டர்கள் இரண்டு தொண்டர்களும் பிடிப்பாக இருக்கலாம், ஆனா தலைவர்கள் ஒண்ணுதாங்க. 2024 தேர்தல் நமக்கு தெரியும். தேனியில அண்ணன் டிடிவி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இரண்டு வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். ஆனா தொண்டர்கள் ஒன்று சேரலீங்க. மக்கள் அவங்க கூட போகல. இந்த முறை 2024 ஏப்ரல் 19ஆம் தேதி தேனி பாராளுமன்ற தொகுதியிலே பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைய போகின்றார்கள், வாக்களிக்க போறாங்க. அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். பூச்சாண்டிகளையும் போலி தலைவர்களையும் எந்த தொண்டனாக இருந்தாலும் கூட கண்டுபிடித்து விடுவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தேர்தல் களத்தில் நின்று ஒருவருக்கொருவர் திட்டிக் கொள்வதை போல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நேரத்தில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு நம்முடைய முழுமையான ஆதரவை நாம் கொடுக்க வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் பாக்கி இருக்குது. இவ்வளவு பெரிய தொகுதியில எல்லா இடத்திற்கும் அண்ணனால போக முடியாது, மக்களை சந்திக்க முடியாதுங்க. அந்த வேலையை நாம் செய்தாக வேண்டும். இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் என்று கொண்டிருக்கின்றீர்கள், கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் என்று கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி வரை நம் ஒருவருக்கும் நம்முடைய சின்னம் குக்கர் சின்னங்கண்ணா. நம்ம எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணும், எல்லா மக்களையும் பார்க்கணும், எல்லா கிராமத்துக்கு போகணும் ஐயா. செப்டம்பர் மாசத்துல 2023 தேனிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இங்கே வந்தோம். எவ்வளவு பெரிய எழுச்சியாக மக்கள் ஒரு மாற்றத்திற்காக தமிழகத்தில் எங்களுக்கு வேண்டாங்க, இந்தியாவிலே மோடி வேண்டும் என்று எப்படி இருந்தார். இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்களோடு வரும் பொழுது தேனி முழுவதும் அதே ஒரு உற்சாகம். யார் அண்ணனை பார்த்தாலும் கூட அண்ணா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அண்ணா நம்ம சின்ன குக்கர், அண்ணா மக்கள் செல்வனா நீங்க எங்க வீட்டு பிள்ளை, எங்களுக்கு இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலையை நாங்கள் மறக்கவில்லை, உங்களோடு 2024 நிற்க போகின்றோம் என்று வருகின்ற வழியில எல்லா மக்களும் சொல்லிக் கொண்டு வந்தார். இன்னைக்கு டிடிவி அண்ணனுடைய வெற்றி இதானுங்க. தன்னுடைய உழைப்பால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தலைவனாக, அதையெல்லாம் தாண்டி தொண்டர்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய தலைவனாக, அதையெல்லாம் தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முழு அன்பை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக அண்ணன் டிடிவி அவர்கள் தேனியில் நின்று கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் தேனிக்கு செய்திருக்கக்கூடிய துரோகத்தை மட்டும் நான் சொல்றேங்க ஐயா, கேளு. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வர்றாங்க, டிடிவி அவர்களை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்றார்கள், அவருக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. காரணம், இருவருக்கும் இவரை பிடிக்காது. இவர் வெற்றி பெற்று விட்டால் தமிழகத்தினுடைய அரசியல் மாறும் என்பது இருவருக்கும் தெரியும். மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரை 2024 ஜூன் 4ஆம் தேதி அண்ணன் டிடிவி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு உண்மையான மக்களை சார்ந்த தொண்டர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல் நடக்கும் என்பது தெரியும். அதனால்தான் இருவரும் இணைந்து தோற்கடிப்பதற்காக கங்கணம் கட்டிட்டு வர்றாங்க.